அரோகன் நெடுந்தொடர். எழுதி வாசிப்பவர் சாயுமான். பாகம் 1. அரசு நீதிமன்ற வளாகம். ஐயோ சாமி, அந்த கொடுமைப்படுத்தி கொன்னு எரிச்சிருக்கானே, அவனை தூக்கில தான் போடணும் என கூட்டத்தில் இருந்து ஒரு பெரியவர் கத்தி கொண்டிருந்தார். எரிந்த பள்ளம், கருத்த அறை, மாந்திரீகத்திற்கான புத்தகங்கள், அவை காட்சிப்படுத்தப்படுகிறது. இன்னும் போலீஸ் அவனை பிடிக்கலையா என கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி கதறுகிறார். மலை மேலே கத்தி கொண்டு ஓடும் அரோகன். நீதிமன்ற வளாகத்திற்குள் நீதிபதி வருகிறார். எல்லோரும் எழுந்து நிற்கின்றனர். கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அரோகன் ஒரு பெண்ணை நரபலி கொடுத்து கொலை செய்திருக்கிறான். பாதிக்கப்பட்டிருக்கும் பெண்ணின் தந்தையை அழைக்க வேண்டுகிறேன் என வழக்கறிஞர் நீதிபதியிடம் கேட்க, நீதிபதி தலையை அசைக்கிறார். செண்பகத்தின் தந்தை பூசாரி கண்ணீரும் சோகவுமாய், சொல்லுங்க, எப்படி அவனை உங்களுக்கு தெரியும் என வழக்கறிஞர் விசாரணையை தொடங்குகிறார். நல்லனூர் கிராமம் காட்டப்படுகிறது. அழகிய வயல்கள், மலைகள், பறவைகள் என அதன் சிறப்பு மனதை மகிழ்விக்கிறது. விடிய காலை கோயிலில் பூசை செய்து கொண்டிருக்கும் பூசாரி அவரை சந்திக்கும் உள்ளூர் பெண்மணி தரிசனம் செய்த பின், செண்பகம் எப்படி இருக்கிறா, திருமண சம்பந்தம் பார்க்கலையா என்று கேட்க, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், வரன் அமைய மாட்டுது என்றார் பூசாரி. சாதாரண பெண்ணா செண்பகம்? அபூர்வ ஜாதகம். அவள் பிறக்கும் போதே ஊரே கொண்டாடிய நவகிரகங்கள் ஒன்று கூடி சேர்ந்த நாள். அவள் தாயும் இறைவனிடம் சேர்ந்தாள். கனவாய் இத்தனை வருடங்கள் ஓடிவிட்டது என்றாள் அந்த பெண்மணி. தலையை மெல்ல அசைத்தபடி, எல்லாம் இறைவனிடம் சொல்லி இருக்கேன், நல்ல வரன் வரட்டும். நேற்று கூட ஒரு வரன் வந்திருக்கு, பையனும் அவனோட ஜாதகம் ஒற்று போகிறது, பார்ப்போம் என்றார் பூசாரி. சரி, சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க, நாங்கெல்லாம் காத்திருக்கிறோம் என்றால் அந்த பெண்மணி. கோயில் குளத்தில் நண்பிகளுடன் நீராடிவிட்டு தண்ணீர் மொண்டு கொண்டு வீட்டிற்கு புறப்படும் செண்பகம். என்ன செண்பகம், கல்யாணம் கலை வந்துருச்சு என்றால் செண்பகத்தின் நண்பி. சும்மா இருடி என்றால் செண்பகம். பாரு வெக்கத்தை என்றால் இன்னொரு நண்பி. சற்று தொலைவில் உயரமான நீண்ட முடி, வேட்டி சட்டையுடன் ஒருவர் அவர்களையே நோட்டமிடுதல். யாருடி அது, நம்மையே பார்க்கிறது என்றால் ஒரு நண்பி. நம்மள இல்ல, செண்பகத்தை என்றால் இன்னொருத்தி. இருங்க, வேகமா போலாம் என்றால் செண்பகம். வேகமாக கிட்டே நெருங்கி வரும் அந்த நபர், நீங்க தான் செண்பகமா என்றான் இனியவன். இல்ல, நந்தவனம். யாருங்க நீங்க என்றால் நண்பி. அப்பாவிடம் ஜாதகம் தந்திருக்கோம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்றான் இனியவன். எதுவானாலும் அப்பாவிடம் பேசிக்கோங்க என்றாள் செண்பகம். ஒரு நிமிடம் நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க என்றான் இனியவன். சொன்னா கேளுங்க, எல்லாரும் பார்க்கறாங்க என்றாள் செண்பகம். தற்செயலாக அந்த பக்கம் வந்தார் நம்பிநாதன் மாமா. யார் தம்பி நீங்க, பொம்பளை பசங்க கிட்ட என்ன பிரச்சனை என்றார் நம்பிநாதன். இல்லங்க, செண்பகம் என்று இழுத்தான் இனியவன். சொல்லிட்டே இருக்கேன், உடனே கிளம்புமா, வந்துடுறாங்க, ஆளப்பாரு, மொழியே சரியில்லை. செண்பகம், வீட்டுக்கு போகும் வரை நானும் கூட வரேம்மா என்றார் நம்பிநாதன். சரிங்க மாமா என்றாள் செண்பகம். செண்பகம் இனியவனை திரும்பி பார்க்கிறாள். இப்படி திரும்பி பார்க்காதம்மா, அவன் திரும்ப திரும்ப வருவான் என்றார் நம்பிநாதன். அப்பாவிடம் ஜாதகம் தந்திருக்கிறாங்களாமாமா என்றாள் செண்பகம். யாரு சொல்றதையும் நம்பாதேம்மா, அவன் சரியானவனாய் தெரியவில்லை என்றார் நம்பிநாதன். நடந்தபடியே வீட்டை அடைந்ததும் அவளை வீட்டில் விட்டு விட்டு கடந்து சென்றார் நம்பிநாதன். என்னம்மா சீக்கிரம் வந்துட்ட என்றார் தந்தை பூசாரி. யாரோ ஒருத்தர் பின்னாலேயே வந்தாருப்பா, நம்ம நம்பி மாமா வந்து மிரட்டி அனுப்பினாரு.
என்றாள் செண்பகம். யாருமா என்றார் பூசாரி. யாருன்னு தெரியலப்பா, ஜாதகம் உங்களிடம் கொடுத்ததாய் சொன்னார் என்றாள் செண்பகம். செண்பகத்தின் அண்ணன் சோமன் உள்ளே நுழைகிறார். ஆமாம்மா, ஜாதகம் தந்து இருக்காங்க, நம்ம ஜோசியர் கிட்ட கூட கொடுத்திருக்கேனே என்றார் பூசாரி. ஜாதகம் கொடுத்துட்டா பின்னாலே வருவாரா? எங்க இருக்கான் அவன் என்று கோபமாக கேட்டார் செண்பகத்தின் அண்ணன் சோமன். சோமன், கொஞ்சம் பொறு, நான் பார்த்து கொள்கிறேன். செண்பகத்திற்கு ஒண்ணுனா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் என்றார் பூசாரி. அண்ணனை பார்த்து பாசத்தில் சிரித்துவிட்டு மெல்லே உள்ளே போனாள் செண்பகம். மறுநாள் பூசாரி ஜோசியரை காண அவர் வீட்டிற்கு சென்றார். வாங்கோ வாங்கோ, நானே போன் பண்ணலாம்னு இருந்தேன் என்றார் ஜோசியர். சொல்லுங்க ஜோசியரே என்றார் பூசாரி. அப்படி ஒரு ஜாதகம் பொருத்தம் நான் பார்த்ததே இல்லை, அத்தனை வகையும் பொருந்திருக்குதுன்னா பாருங்களேன் என்றார் ஜோசியர். அப்படி அமைவதுண்டா என்றார் பூசாரி. என்னமோ அவளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஜாதகம் போல் இருக்கிறது. நான் இரவெல்லாம் சரியாக தூங்க கூட இல்லை. ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பூ போட்டு பார்த்துக்கோங்க என்றார் ஜோசியர். சரிங்க என்றார் பூசாரி. அரசு நீதிமன்ற வளாகம் திரும்பவும் காட்டப்படுகிறது. தேம்பி தேம்பி அழும் பூசாரி. அடுத்து ஜோசியரை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன் என்றார் வழக்கறிஞர். சரி என்றார் நீதிபதி. நடுங்கியபடி உள்ளே நுழைந்தார் ஜோசியர். எப்படி எல்லா ஜாதகமும் பொருந்துச்சு என்றார் வழக்கறிஞர். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு சேர அத்தனை பொருத்தமும் எப்படி பொருந்துச்சு ஒண்ணுமே புலப்படல. இரவெல்லாம் அதே யோசிச்சுட்டே இருந்தேன். இதற்கிடையில் தான் காலையில அந்த ஜாதகத்தை கொடுத்த அந்த ஆளை போய் தேடி போய் பார்த்தேன். அங்கே அவர் இல்லை. ஊரில் போய் விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது அப்படி ஒரு ஆளே இல்லை. சொல்வதற்கு வேக வேகமாக பூசாரி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வழியில என்னை இனியவன் மடக்கிட்டான். ஆனா அவன் அப்படிப்பட்ட கொடூரன்னு நினைக்கல என்றார் ஜோசியர். சரி, நீங்க செல்லலாம். குடும்ப பெண்ணின் தந்தையை விசாரிக்க வேண்டும் என்றார் வழக்கறிஞர். மறுநாள் கோயில் குளத்தடியில் மறுபடியும் இனியவன். செண்பகம், கொஞ்சம் நில்லுங்க என்றான் இனியவன். வேகமாய் நடக்க தொடங்கிய செண்பகம். எனக்கு பயமா இருக்கு, என் பின்னே வராதீங்க என்றாள் செண்பகம். நான் சொல்றத கேளுங்க செண்பகம் என்றாள் இனியவன். வேண்டாம், நேற்றே சொன்னேன், அப்பாவிடம் பேசுங்கள் என்று என்றாள் செண்பகம். வேகம் எடுத்து மெல்ல ஓடத் தொடங்கினாள். பின்னால் வேகமாக பின்தொடர்ந்தான். வேகமாக பின்தொடர்ந்தவன் அண்ணனின் மீது நிலை தடுமாறி மோதி கீழே விடுதல். பூக்கள் எல்லாம் தரையிலே கொட்டிவிட்டது. என்ன தம்பி, கண்ணு தெரியலையா, இப்படி ஓடி வந்து மோதுற என்றார் பூக்காரர். செண்பகம் பயந்தபடி திரும்பி பார்க்கிறாள். இல்ல அண்ணா, தெரியாம இடிச்சிட்டேன் என்றான் இனியவன். எப்படி தெரியாம இடிப்ப, பொண்ணு பின்னால வேற போற என்றார் பூக்காரர். சிரித்தபடி நடந்தான் இனியவன். உன்னதான்பா, நில்லு தம்பி நில்லு என்றார் பூக்காரர். இன்னும் வேகமாக நடந்தான் இனியவன்.